திருச்சி எடமலைப்பட்டி புதூர்ல ஒரு வாய்க்கால், அந்த வாய்க்காலை ஆக்கிரமித்து ஒரு சர்ச்சு கட்டப்பட்டிருக்கிறது. இதுவும் நீதிமன்றத்துல போய் சென்று நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு இந்த சர்ச் இப்போ அகற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. அதாவது கார்மல் சர்ச் அப்படிங்கிற அந்த ஒரு சர்ச் தான் அந்த வாய்க்கால் ஆக்கிரமிச்சு கட்டப்பட்டிருந்திருக்கு. நீர்நிலை ஆக்கிரமித்து இது கட்டப்பட்டிருக்கிறதாக இளக்கண்ணன் என்பவர் பாஜகவை சேர்ந்தவர். அவர் ஒரு வழக்கை தொடர்ந்திருக்கிறார். அப்ப அந்த வழக்கு நடந்து முடிஞ்சு இப்ப என்ன சொல்லிருக்காங்க, கடந்த ஏப்ரல் மாதம் அந்த வழக்குல தீர்ப்பு வந்த போது அவங்க என்ன சொல்றாங்க, இந்த நீர்நிலையை இது உண்மையிலேயே ஆக்கிரமித்து கட்டியிருக்கு அப்படின்னு உண்மையா இருந்தா அதை 8 வாரத்துக்குள்ளர அதை இடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவை போட்டிருந்திருக்காங்க. அந்த உத்தரவு இந்த ஏப்ரல் 22ஆம் தேதியோட முடிவடைஞ்சிருக்கு, அதனுடைய காலக்கெடு என்பது. ஆனாலும் எந்த நடவடிக்கையும் இல்லாத நிலையில அவர் மீண்டும் இதை ஒரு கலெக்டருக்கு ஒரு மனுவா எழுதியிருக்காரு. அடுத்து இது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தான் தொடர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொடுத்திருந்த நேரத்துல கலெக்டரும் ஒரு நோட்டீஸ் கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனா நிர்வாகம் போய் அதை இடிப்பதற்கு முன்னாடி சர்ச்சை சார்பாக அவர்களே அதை இடித்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. ஆனா பொதுமக்கள் என்ன நினைச்சிருக்காங்க, இது ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இதுதான் அகற்றப்பட்டிருக்கிறது, ஆக்கிரமிப்பு தான், இன்னும் கொஞ்சம் ஆக்கிரமிப்புகள் இருக்கு, அவையும் இதை நீக்கணும் சர்ச்சை நிர்வாகம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது அப்படின்னு பாக்குறோம். பார்ஷியல் வெற்றி. இளக்கண்ணன் அவர்களுக்கு நமது பாராட்டுக்கள். தொடர்ந்து ஒரு போராட்டத்தை ஒரு போராட்டங்கிறது ஒரு அவசரத்துல பேசிட்டு போறதுல அதை தொடர்ந்து சஸ்டெயின் பண்ணி அதை நடத்தக்கூடிய ஒரு தன்மை அவரிடம் இருக்கிறது. திரு இளக்கண்ணன் அவர்களுக்கு நமது பாராட்டுக்கள். இல்லை எதை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இதுக்கு முந்தைய விஷயத்திலையும் நீதிமன்ற தீர்ப்பை கிறிஸ்தவம் மதிக்கல, இங்கே நீதிமன்ற தீர்ப்பை கிறிஸ்தவம் மதிக்கல. இவனுக்குள்ள ஆட்டிடியூடு. எஃப்சிஆர்ஏ திருத்த சட்டங்கள் வந்திருக்கு. என்ன அந்த சட்டம் சொல்லுது, நீ எதுக்கு பணம் வாங்கினியோ அந்த விஷயத்துக்கு தான் நீ அந்த பணத்தை செலவு செய்கிறாயா என்பதுக்கு நீ ஆதாரம் தர வேண்டும். நான் வெளிநாட்டில் இருந்து நான் பணம் வாங்குறேன், எதுக்கு வாங்குறேன், எல்லாருக்கும் பள்ளிக்கூடத்தில் பாடம் சொல்லி கொடுக்கறது பணம் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா எல்லாருக்கும் உடம்பு சரியில்லை, அதுக்கு வேண்டி ஆரோக்கியமான அதாவது என்ன சொல்ல மருத்துவ விஷயங்களுக்கு நான் காசு வாங்குறேன். இல்லை ஏதாவது ஒரு இடத்துல சொட்டு நீர் பாசன வசதி இல்லைன்னா அதாவது விவசாய மேம்பாட்டுக்கு பணம், நீ எதுக்கு பணம் வாங்குறியோ அந்த பணத்தை அதுக்கு தான் நீ செலவு செய்தாயா என்பதற்கு நீங்க ஆதாரம் கொடுக்கணும். இது எல்லா என்ஜிஓக்கும் பொருந்தும் இல்லையா? ரைட்டா? என்ஜிஓ விடுங்க, ஒரு கிறிஸ்தவம் பள்ளிக்கூடம் நடத்தினா அவன் நிர்வாகத்துல இருந்து ஒரு விஷயத்துக்குன்னு ஒரு பணத்தை இது பண்றாங்க. அவன் நீ கணக்கு கேட்கறியா இல்லையா, நீ அதுக்கு தான் இந்த பணத்தை செலவு பண்றியான்னு உங்க ஆளுகள் கேட்கிறாங்களா? சரி, டயசிஸ்ன்றது நீங்க பல ப்ராஜெக்டுக்கு பணம் கொடுக்குறீங்க, அதுக்கு தான் அந்த பணம் செலவு பண்றதா நீங்க கீழே உள்ள பாதிரியாற்று நீ கணக்கு வாங்குற இல்லை. இப்ப அதே மாதிரி தாண்டி நீ வெளிநாட்டுல இருந்து வாங்கக்கூடிய பணத்துக்கு நீ ஒழுங்கா கணக்கு கொடுன்னு ஒரு அரசாங்கம் சொன்னா உனக்கு தப்பா? அதனால அதுக்கு இவன் அம்புட்டு சர்ச்சிலையும் இவனுக்கு போராட்டத்தை நடத்துறான்னு. அப்ப நம்ம எதை புரிஞ்சுக்கணும்னா, எந்த சட்டத்தையும் எந்த நீதிமன்றத்தையும் நாங்க மதிக்க மாட்டோம். இது யூனிஃபார்மா இருக்கக்கூடிய கிறிஸ்தவ டெண்டன்சி. பாருங்க, இன்னைக்கு முதல் 2 செய்தியில ரெண்டுமே நீதிமன்ற தீர்ப்பு. அங்க தீர்ப்பை வாங்கிட்டு வந்ததுனால அங்க அவன் தலையில பெட்ரோல் ஊற்றி கொளுத்த போறான். இங்க என்னடா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீதிமன்ற தீர்ப்பை கொடுத்து இவங்க அடுத்தது கண்டம்ட்டு போனா பிரச்சனையாகும்னு கவர்மெண்ட் இதை என்ன கவர்மெண்ட் கூப்பிட்டு சொல்லியிருப்பான், நாங்களே இடிச்சிடுறோம் பெருசா வேண்டாம், அப்ப காம்பவுண்ட் மட்டும் இடிச்சானா உள்ள கட்டடத்தை அப்படியே வச்சுக்கலாம். இப்ப என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, இப்ப கலெக்டர் இப்போ ஒரு ரிப்போர்ட் அனுப்புவார், நாங்க அங்க போய் பார்த்தோம், அதை அவன் இடித்திருக்கிறான், முழுமையாக எடுத்திருக்கிறான்ங்கிற வார்த்தை அதுல இருக்காது. அவன் முன்னாடி இருந்து எடுத்தவோ அப்படி அதுல பாக்கி இருக்கோ, சரி அப்ப நான் அதை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அதை இடிக்காம பாதுகாக்கிறதுக்கு இப்ப திருப்பி இலக்கண்ணனோ இல்லைன்னு யாராவது இப்போ கேஸுக்கு மறுபடி போகாம இருந்தாச்சுன்னா ஆக்கிரமிப்பை ரெகுலரைஸ் பண்ணிடுறது. அந்த பக்கத்தில் உள்ளதை முன்னாடி உள்ளதை கொஞ்சத்தை இடிச்சு விட்டு பாக்கி. ஸோ இது என்னன்னா நீதிமன்ற தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமும் ஆக்கிரமிக்கிறதுக்குள்ள ஒரு வழி இது. அதனால இது நம்ம இது நான் அதனால நான் சொன்னேன், இது முழுமையான வெற்றின்னு நான் சொல்ல மாட்டேன், வெற்றியின் தொடக்கம்னு சொல்லலாம். எனக்குள்ள ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, இதை தொடர்ந்து நமது இந்துக்கள் இதை முன்னெடுப்பார்கள்னு நான் நம்புறேன். மொத்த ஆக்கிரமிப்பும் மாற்றப்பட வேண்டும். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, திமுக ஆட்சி வந்த உடனே அங்கங்க சில கோயில்கள் எல்லாம் அடிச்சான், நீர்நிலை ஆக்கிரமிப்புன்னு. அப்ப சில ஆளுங்க சில போட்டோ எடுத்து போட்டாங்க, சில சர்ச்சு இந்த மாதிரி ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கிறதுன்னு. அப்படி போட்டோ போட்டவங்களுக்கு மேலெல்லாம் போலீஸ்ல கேஸ் எடுத்தாங்க.
ஏன்டா இப்போ நீர்நிலை ஆக்கிரமிப்பு கோயிலுக்கு வரும்னா ஏன்டா அது சர்ச்சுக்கு வராதாங்கக்கூடிய கேள்வி வந்து யாரும் கேட்க கூடப்படாது. அதனால இந்த அரசாங்கம் முந்தின அரசாங்கம் அதுக்கு முன்னாடி இருந்த எடப்பாடி அரசாங்கம் எல்லா அரசாங்கமும் இந்த விஷயத்துல ஒண்ணுதான், கிறிஸ்தவர்களுக்காக சட்டத்தை மிதித்தார்கள். இதுதான் உண்மை. சரி, இப்போ வந்து கலெக்டர் வந்து ஏப்ரலுக்குள்ள கொடுக்கணும், சரி கொடுக்கல, அதை மட்டும் அவன் இடிச்சிருக்கான், பாக்கியை வச்சிருக்கானே, அப்ப அந்த பாக்கியை வந்து நியாயத்துக்கு கலெக்டர் இடிச்சிருக்கணுமா வேண்டாமா? அப்ப ஏன் கலெக்டர் அதை இடிக்கிறதுக்கு உத்தரவு போட்டிருக்கணும்ல? அப்ப ஸ்டில் இது கண்டெம்ட் தான். எப்பவும் இது கண்டெம்ட்ல இருந்து வெளியில வரல. ஏன்னா ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு தான் நீதிமன்றம் ஆக்கிரமிப்பா இல்லையான்னு, சரி அது ஆக்கிரமிப்பா இல்லையா என்று பார்க்கக்கூடிய அறிக்கையை ஏன் இவர் இதுவரை கலெக்டர் கொடுக்கல? அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும்னா நீ முதல்ல லேசா கொஞ்சத்தை வெட்டு, இடி, நான் ஆக்கிரமிப்பு இருந்து இதுல எதுவும் இல்லைன்னு நான் ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறேன். இடிச்சதை மக்கள் பார்த்த உடனே சந்தோஷப்பட்டு ஆமா கேஸுக்காக வேண்டி எல்லாம் இடிச்சுட்டாங்க பயந்துன்னு நம்ம ஹிந்துக்களும் அமைதியா போயிடுவாங்க, நம்மளும் இதை அதோட க்ளோஸ் பண்ணிடலாம், நீயும் தப்பிடலாம், நீ பாக்கி நீ ஆக்கிரமிச்சது உனக்கே தான். இதெல்லாம் செட்டப். அதனால ஏதோ கிறிஸ்தவர்கள் ஏதோ சட்டத்தை மதித்து இடித்து விட்டார்களே அப்படின்னு ஒரு ஹிந்து நினைச்சாம்னா அவனை மாதிரி முட்டாள் உலகத்துல கிடையாது. இன்னைக்கு இதான் நடந்திருக்குது. ரெண்டாவது, எங்க ஊர்ல ஒரு பாதிரியார் உண்டு, ஜெகத் காஸ்பர்னு பேர். அவர் இடையில ஏதோ கூப்பிட்டு இந்த பத்திரிகைகள் ஏதோ இந்த விழா ஏதோ நடந்தது, பாண்டிய யாரோ நடத்த ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் அவர் ஏதோ பேச போனார். அதில் ஏதோ வந்து பேசி பார் மேற்கு தொடர்ச்சி மலை எங்கள் தாய் அப்படின்னு எல்லாம் பேசுவார். ஆனால் நீங்கள் எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து என்ன, இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் பல இடங்களில் குருசு நாட்டி இருக்கிறது, பாதி கட்டடம் கட்டிக்கலாம் இந்த பயிலோட தான் இருக்கும். இப்போ கூட பாருங்க, தாமரகுளம்னு ஒரு இடம் இருக்கு, எங்க இருக்குன்னா பெரிய குளத்துக்கு பக்கத்துல, அங்க ஒரு மலை இருக்கு. அந்த மலைக்கு பேரே வந்து வெங்கடாஜலபதி கரடுன்னு பேரு. அதுல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கிறிஸ்தவ காம்பவுண்டோட ஒண்ணு பெருசா கட்டியிருப்பான், மேல ஒரு துளுக்கணும் ஒண்ணு கட்டி வச்சிருப்பான். சரி துளுக்கணும் விடுங்க, நீ இப்ப இந்த கிறிஸ்தவன்கிட்ட போய் சொல்லலாம்ல, மலை எங்கள் தாய், அதை பார்க்கப்படாதுன்னு சொல்ல வேண்டியதுதானே. யூபிஏ கவர்மெண்ட் இருக்கும்போது காட்கில் கமிட்டி ரிப்போர்ட்னு ஒன்று வந்தது. அது வந்து கன்சர்வேஷன் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸை பற்றி. அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொன்னது கிறிஸ்தவ சோனியா காந்தி அரசு. ஏன் அப்படின்னு சொன்னால் கேரளாவில் இருக்க அம்புட்டு கிறிஸ்தவ மிஷனரியும் ப்ரெஷர். ஏன்னா ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலையில் பல ஆக்கிரமிப்பு பண்ணி இன்னைக்கு இன்னும் சொல்ல போயாச்சுன்னா இன்னைக்கு கேரளாவில் வரக்கூடிய இந்த அந்நீவன் பிரச்சனைகள், வெள்ளப்பெருக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் மேக்சிமம் காரணமே அதை இன்னைக்கு இந்த பல நிலநடுக்கங்களுக்கு காரணமே இந்த பயிலவை பண்ண இந்த கூத்துகள் தான். கூட அது ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க, நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதனால இது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, பொது சொத்தை நீர்நிலையை ஆக்கிரமிக்கிறது, இந்த மலைகளை ஆக்கிரமிக்கிறது, இது கிறிஸ்தவனுக்கு காலங்காலமா செய்யறது. ஆனா இவனுக்கு அந்தால என்ன சொல்லுவோம்னா, இவனுக்கு தான் ஊர்ல என்ஜிஓ தொழில் தானே, சேவைக்காக என்ஜிஓ பண்றது இல்லை. ஏன்னா மகாத்மா காந்தி அடிக்கடி இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு இந்த கிறிஸ்தவனை பத்தி சொல்லும் போது, பொது சேவை என்பது மதமாற்ற தூண்டிலில் வைக்கப்படும் இறை. நான் சொல்லல, சொன்னது யாரு? மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு இந்த கிறிஸ்தவர்களை பத்தி. சொல்லிவிட்டு இன்னொரு விஷயமும் சொன்னார், எனக்கு சட்டம் இயற்றும் வலிமை என்று ஒன்று இருந்தால் நான் முதலில் ஏற்ற போவது மதமாற்ற தடை சட்டம். இதுவும் காந்தி சொன்னது. இவனுங்களை பத்தி அன்னைக்கே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ இந்த பொது சேவைங்கக்கூடிய பேர்ல, இதுல நான் ஏற்கனவே எனக்கு முன்னாடி உள்ள நியூஸ்ல சொன்ன மாதிரி அந்த சிபிசிஐ டாக்குமெண்ட்ல இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சுற்றுப்புறச்சூழல் இதுல வந்து இந்த நாட்டோட பாலிசி எழுதக்கூடிய அளவு கிறிஸ்தவர்கள் இன்று மேன்மைப்பட்டு விட்டார்கள். என்விரான்மெண்ட்டுக்கு நம்ம தான் அதிகம் வேலை செய்கிறோம். நீங்க இதனோட சுற்றுப்புறச்சூழலை பத்தி பேசுறவன், இப்ப நீ தானே ஆக்கிரமிச்சு வச்சிருக்க. அப்ப இந்த சுற்றுப்புறச்சூழலோட நோக்கம் என்ன அப்படின்னா, இவனுக்கு இதை வச்சு நிறைய என்ஜிஓ நடத்தி போட்டு 500 காலம் 600 ஆண்டு காலம், அந்த காலத்துல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் கூட வந்திருக்காது. அவன் பல தலைமுறையா அங்க சாமியை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருப்பான். இந்த பையன் என்ன பண்ணுவான், அது வந்து நீர்நிலையில் இருக்கு அந்த கோவில் இடிம்பான். 500-600 வருஷமா இருக்கு. அந்த கோயிலை மையப்படுத்தி தான் அந்த குளத்துல படித்துறையே கட்டியிருப்பான்.
அந்த குளத்தை வாழ வைப்பதற்கே அந்த வழிபாட்டுக்கும் அதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கும், அதை இடிம்பான். ஆனா இவனுங்க மட்டும் சர்ச்சை அங்கே போய் கட்டுவான். ஸோ இந்த என்விரான்மெண்ட் அப்படிங்கக்கூடியதை எனக்கு தெரிஞ்சு இந்த நாட்டில் அதிகம் நாசமாக்கி ஒழிச்சது யாருன்னு இந்த கிறிஸ்தவ பயில்கள். சிஆர்இசட் ஜோனை பற்றி எல்லாம் நிறைய பேர் பேசுவானுங்க. அதுவும் நீங்கள் எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலெல்லாம் போயிட்டேங்கன்னு வைங்க, எப்பா கோஸ்டல் ரெகுலேட்டரி ஜோன்னா என்ன எல்லாரும் நிறைய பேசுவானுங்க. ஆனால் நீங்கள் பார்த்தா கத்தோலிக்க சர்ச் அவ்வளவும் அந்த சிஆர்இசடுக்குள்ளே தான் கட்டப்பட்டிருக்கும். அந்த சிஆர்இசட் ஜோனுக்குள்ளே தான் அங்கே இருக்கக்கூடிய பல கிறிஸ்தவனுக்குள்ள எல்லா அசட்ஸுமே வைக்கப்பட்டிருக்கும். அதே நேரத்தில் மணலை அரிக்கக்கூடிய இந்தியன் ரேரட்ஸ் மினரல்ஸும் வந்துடப்படாதுமா. ஏன்னா அதனால எல்லாம் கெட்டு போயிடும் சுற்றுப்புறச்சூழல். ஏன்டா சிஆர்எஸோட வயலேஷன் அங்கே உள்ள அந்த அவ்வளவு கோஸ்டில் இருக்கிற அம்புட்டு சர்ச்சும் கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் கொல்லம், திருவந்தரம், அதுக்கு அடுத்தது கன்னியாகுமரி மாவட்டம், இந்த பக்கம் திருநெல்வேலி, அடுத்து தூத்துக்குடி, இந்த கடற்கரையோடு நடந்து போங்க. சிஆர்எஸோட ஜோனுக்குள்ளே பாருங்கள் மேக்சிமம் கிறிஸ்டியன் அசட்ஸ் இருக்கா இல்லையா. ஸோ இது பொது விஷயத்தை ஆக்கிரமிக்கிறது, கடலை ஆக்கிரமிக்கிறது, ஆற்றை ஆக்கிரமிக்கிறது, குளத்தை ஆக்கிரமிக்கிறது, அவ்வளவுத்தையும் செய்து போட்டு நீ பிள்ளையார் கரைப்பதுனால் தண்ணி மாசுபட்டு விட்டது. இவர் பூசணிக்காய் உடைப்பாங்க எதுக்கு, அமாவாசைக்கு, அதனால சுற்றுப்புற சூழல் கெட்டு விட்டது. நீங்க ஆக்கிரமிச்சிருக்கிற குளங்குட்டை எவ்வளவு, நீங்க நடத்தியிருக்கிற சிஆர்எஸோட வயலேஷன் எவ்வளவு, வெஸ்டர்ன் காட்ஸை என் தாயின்னு சொல்லக்கூடிய அந்த மொத்த கிறிஸ்தவனையும் விட்டுருங்க, இந்த ரோமன் கேத்தலிக்கு, இந்த ரோமன் கேத்தலிக்கு எவ்வளவு கன்ஸ்ட்ரக்ஷன் வெஸ்டர்ன் காட்ஸில் பண்ணியிருக்கான் கணக்கெடுப்போம். கணக்கெடுத்து பார்த்தே அப்படின்னு சொன்னா சாதாரண மனிதன் ஆக்கிரமித்ததையும் விட மோசமான ஆக்கிரமிப்புகள் அதிகம் செய்தது கிறிஸ்தவர்களாகத்தான் இருக்கும். அதனால திரு இலக்கண்ணன் அவர்கள் ஒரு நல்ல ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறார். இப்பவும் அவர் கண்டெம்ட் போகலாம், ஏன்னா முழுமையாக அந்த ஆக்கிரமிப்பு என்பது அகற்றப்படவில்லை. அவர் கண்டெம்ட் போயாச்சுன்னா அதுக்குள்ள ஆதரவை கண்டிப்பாக நம்ம கொடுக்கலாம்.